பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையிலே பல விஷயங்களை நம்ம நம்புகிறோம், ஓடுகிறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம நாவுகானது அறிக்கை செய்வதில்லை, விசுவாசிப்பதில்லை, பேச பழகுவதில்லை. அதனால நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம். தாவீது தன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவான். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தயங்குகிறாய், தேவ நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அநேக வாழ்வில இல்லாதபடினால்தான் பல தடுமாற்றங்கள், பல தடைகள், பல போராட்டங்கள். அருமையான கர்த்தருடைய மக்களே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த நாவு எதை நம்புகிறது, எதை பேசுகிறது, எதை பேசுவதற்கு பழகி இருக்கிறது. ஒரு விசை கோலியாத்தை கொல்வதற்கு தாவீது தன்னார்வமாக முன் வந்து அங்கே அரசனிடம் போய் நிற்கிறான். நிற்கும் போது, தம்பி நீ இளைஞனா இருக்க, சின்ன பையனா இருக்க, உன்னால முடியாதுப்பா. அப்போ அவன் விளக்குறான் பாருங்க. அந்த 1 சாமுவேல் 17 நீங்க அவனுடைய அந்த இன்டென்ஷன், அவனுடைய எண்ணத்தை கேட்கிறான். 28, 29, 30 அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அவன் சவுல் கும்பான் நிற்கிறான், இளைஞனா இருக்கிற, உன்னால முடியாது. உடனே அவன் ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கட்டி கொடுக்குறான், போடுப்பா. ஆனா அவனால் முடியல. அப்போ தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, அப்போது சிங்கத்துக்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறான் இந்த மாதிரி கடந்த காலங்களில் செய்த நன்மைகளை, கடந்த காலத்தில் தேவன் செய்த அற்புதங்களை, கடந்த காலத்தில் செய்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறோமா, அறிக்கை செஞ்சிருக்கிறோமா? நாம் விசுவாசித்து நடவாமல் நாம் தரிசித்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தான் வாழ்க்கையில் பல வேதனைகள், பல கண்ணீர்கள், பல துயரங்களுக்கு காரணம். தேவ மக்களை இந்த நாவை சரியாக பேசணும், பழகிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தாவீது சங்கீதம் 138:8 சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது, நான் அவரை பிள்ளையா இருக்கிறேன், அவரை நம்புகிறேன், அவர் என் வாழ்க்கையில முன்குறித்தது எதுவும் தடுப்பதில்லை. கர்த்தாவே உடைய கையின் கிரிகளை நிகழ விடாதிரும். அவன் சொல்றான் அந்த வசனம் முடிக்கும் போது, உடைய கிருபை என்றும் உள்ளது, உடைய கையின் கிரிகளை நிகழ விடாதிரும், ஏனென்றால் நான் நம்புகிறது அவரால் வரும், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். இன்றைக்கு அருமையான தேவ மக்களே, வெற்றியுள்ள வாழ்வு, ஒரு ஆசத்தின் வாழ்வை நீ நான் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் எப்படி இறைவனை பார்க்கிறோம், அவருடைய குணத்தை எப்படி புரிந்து கொள்கிறோம். அநேகர் நன்றாக தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், பாடுகிறார்கள், ஊழியத்தை கொடுத்து தாங்குகிறார்கள். ஆனால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு, வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதற்கு அவர்கள் ஆண்டவரை பார்க்கிற விதங்கள் அது சரியானதாக இல்லை. எல்லா இக்கட்டிலும், எல்லா துன்பங்களிலும் அவர் மனிதனை சில சமயத்தில் விடுவார், அப்படி ஃப்ரீயா விடுவார். அந்த கடைசி நேரத்தில் தான் அவனை தூக்கி வருவார், நம்பிக்கை வளருக பயிற்சி கொடுப்பார், விசுவாச பயிற்சி கொடுப்பார். கர்த்தருடைய மக்களை இன்னைக்கு தெளிவா ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சொல்லுங்க, என் இயேசு என் வாழ்கிற துன்பங்களை, துயரங்களை எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிப்பார். இதைத்தான் யோபு சொல்கிறார், நான் நம்புகிறது அந்த யோபு வாழ்க்கையில் எனக்கு முன்குறித்ததை அவர் செய்து முடிப்பார். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமே. அங்கே 1-2 ராஜாக்கள் 3 எலிசா சொல்வார் பாருங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், அவருக்கெல்லாம் ஜுஜுபி சப்ப மேட்டருங்க. இது அது சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனை குறித்து ஒரு புரிதலும் அறிவும் அவனுக்கு இருந்தது. நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்டேன், அந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி எப்படி நான் நிரப்பப்படும் அவங்க யோசிக்கிறதற்குள்ளே, அவங்க வேறு வழியில சிந்திப்பதற்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தருடைய ஊழியக்காரங்களை பேசுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். தேவ மக்களே, அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு அவரால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல ஒன்றும் கிடையாதுங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் என் ஆண்டவராக தேவன் அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆவின் சிந்தையோடு கடந்து போங்க. எதெல்லாம் உங்களை முடியல உங்க மனசு சொல்லுதோ, உங்க எண்ணங்கள் சொல்லுதோ, ஒருவேளை உன்னை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்களோ, தெளிவான ஒரு வார்த்தை அவர்களை பார்த்து சொல்லி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
அவர் சரியானதை செய்து முடிப்பார். பைபிள் எல்லார் வாழ்விலும் அவர் சரியான வேலையிலே அவர் செய்து முடிப்பார். ஆமென். நீங்க பிரசங்கி 3:11 படிச்சீங்கன்னா, அவர் அதின் காலத்திலே சிறப்பாக நேர்த்தியாக செய்கிறவர். உங்க வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை பிள்ளை இல்லாத நிலை, ஒருவேளை திருமணம் ஆகாத நிலை, ஒருவேளை கடத்தினால வாழ்க, ஒருவேளை வியாதியா இருந்து நீங்க அந்த வியாதியில சாக மாட்டீங்க, இந்த பிரச்சனை நீங்க முழுகி போக மாட்டீங்க. கர்த்தர் சரியான வேலை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். உங்க கண்ணீர் மாறும், உங்க துன்பங்கள் மாறும், உங்க வேதனைகள் மாறும். தேவ மக்களை, திரும்ப திரும்ப சத்துரு உங்களை முடியாதுன்னு சொல்லுகிற போது, மனிதர்கள் முடியாதுன்னு சொல்லுகிற போது, ஒருவேளை உங்க மனசே முடியாது சொல்லுகிற போது, உங்க நாவுக்கு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். கர்த்தாவே, உடைய கரத்தின் கிரி நிகழ்விடாதிரும் என்று சொல்லுங்க. நீங்க எனக்கு தரவேண்டி செய்து முடிங்கன்னு சொல்லுங்க. இந்த வேத வாக்கியத்தை சங்கீதம் 138:8 உங்க வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.